இன்னைக்கு நம்ம கடையில் வந்து விலைவாசியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எல்லா கடையிலையும் என்ன ரேட்டு போடுறாங்க எப்படின்னாலாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து வாங்கி அதை எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்றத நம்மளோட விலைவாசியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல நம்ம அரிசி வந்து பார்க்கலாம். அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு கிலோ அரிசி வந்து 70 ரூபா, சரிங்களா? ரெண்டாவது புல்லட் அரிசி. புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா விற்கிறோம். பாருங்கள், இது வந்து புல்லட் அரிசி 80 ரூபா. இதிலே வந்து இன்னொன்று நம்ம புழுங்கல் புல்லட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுங்கல் புல்லட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கீழே பாருங்கள், ராஜபோகம் அரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ அதுவும் 80 ரூபா தான். இதுக்கு கம்மியான அரிசி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கம்மி நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து கம்மியான அரிசி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது வந்து புழுங்கல் மாதிரி தான், இதுவும் புழுங்கல் அரிசி. இது வந்து 50 ரூபா. அடுத்த அரிசி பார்த்தாச்சு. ஆயில் பார்க்கலாம் வாங்க. கோல்டு வின்னர் வந்து 1 லிட்டர் வந்து 180 ரூபா. சன்ரிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து சொல்லுங்க. சன்ரிச் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 160 ரூபா. ருச்சி கோல்டு 140 ரூபா. அடுத்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சோப் ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கிற எம்ஆர்பி ரேட்டு தான். மேகி இதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு தான். அடுத்து நம்ம கிட்ட வந்து பேக்கிங் பண்ணி வச்சுக்க பருப்பு ஐட்டம்ல சொல்கிறேன். இந்த துவரம் பருப்பு வந்து 1/4 கிலோ 40 ரூபா. அப்புறம் உளுந்து 40 ரூபா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி இது மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நூடுல்ஸ் மாதிரி, இதெல்லாம் வந்து 50 ரூபா. பாஸ்தா அதே மாதிரி இந்த சோயாபீன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா பேக்கெட்டுங்க. காஞ்ச வத்தல் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாலும் 20 ரூபா. அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கிற ரேட்டு தான். பிஸ்கெட் எல்லாமே இருக்கிற ரேட்டு தான். ஷாம்புமே நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இருக்கிற ரேட்டு தான். மசாலா ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து சக்தினா 2 ரூபா 3 ரூபா ஒரு மசாலாவுக்கு ஒரு ஐட்டம் வரும். ஆச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற ரேட்டு தான். ஆச்சியில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 10 ரூபா பேக்கெட்டு 20 ரூபா பேக்கெட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சக்தியில் தான் 50 கிராமாக எடுப்பாங்க. அடுத்து இந்த 10 ரூபா ஐட்டம், இந்த ஸ்பைசியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே 10 ரூபா தான். இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. இந்த ஸ்பைசி ஐட்டம் A to Z எல்லாமே நாங்கள் இங்கே மாட்டிக்கிறது எல்லாமே வெறும் 10 ரூபா தான், 10 ரூபா தான். அதே மாதிரி பெண்ணு நாங்கள் மாட்டிக்கிறது இங்கே மேலே மாட்டிக்கிறது எல்லாமே 10 ரூபா. இந்த நீங்கள் மேலே மாட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே 10 ரூபா பெண்ணு. 5 ரூபா பெண்ணு 7 ரூபா பெண்ணுனா அதை வந்து நாங்கள் தனியாக கீழே போட்டு வச்சுருக்கோம் நாங்கள், சரிங்களா? அடுத்து வெஜிடேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காமனாக உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு ரேட்டு ஏறுங்க. ஒரு நாள் தக்காளி ஒரு ரேட் இருக்கும். எல்லாமே ஒரு நாள் அங்கே மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் இதில். ஸோ வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. மற்ற எல்லாமே நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கடையில் போட்டு நாங்கள் விற்கிற ரேட்டு. கண்டிப்பாக நம்ம கடையை வந்து உங்களுக்கு ரேட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மெயின் ரோடில் கிராண்ட் சினிமாஸ் அப்படின்ற இடத்துல பக்கத்தில் இந்த மண் ரோடு கிட்ட இங்கே தான் நம்ம கடை வந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். எல்லா பொருளுமே இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் தான் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.